அப்பனா யூடியூப்லாம் மொபைல தண்ணிக்குள்ள போட்டு காட்டுறாங்க, உண்மையிலே இல்லையா? கைஸ், யூடியூப்ல மட்டும் இல்ல, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட நம்ம மொபைல தண்ணிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்ற நிறைய வாட்டர் ப்ரூஃபிங் டெஸ்ட்டை பார்த்திருப்போம். அதெல்லாம் ஒரு லெவல் தாண்டி யூடியூப்ல நிறைய பேர் வாஷிங் மிஷின்ல இருந்து குளிக்கிற பக்கெட் வரைக்கும் இந்த மொபைல உள்ள போட்டு கிரேசியான டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு வாவ், இந்த போன் இந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃபிங்கானு நிறைய பேர் நம்பி இருப்பீங்க. நீங்க மட்டும் கிடையாது, நானும் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குங்க. அதாவது அவங்க யூஸ் பண்றது நம்ம வீட்ல குடிக்கிற நார்மலான வாட்டர் கிடையாது, அது டிஸ்டில்டு வாட்டர். இந்த டிஸ்டில்டு வாட்டர்னா என்ன, ஏன் நிறைய பேர் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங் டெஸ்ட் பண்ணாம இந்த டிஸ்டில்டு வாட்டரை யூஸ் பண்ணி ஏமாத்துறாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்டில்டு வாட்டருக்கும் நார்மல் வாட்டருக்கும் என்ன வித்தியாசம், இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கைஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல நம்ம சொல்ல போற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபியூச்சர்ல உங்க மொபைலை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் யூடியூப்பை பார்த்து எவ்வளவு மொபைல் தெரியுமா பறி கொடுத்துருக்கேன். கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, நம்ம சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய லைக்கும் பண்றீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நீங்க நம்ம சேனலை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஏன்னா என்னைக்குமே உங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எதுவுமே வராது. உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நம்ம டெக்கோஸ் தமிழ் சேனல்ல போடுவோம். ஃபர்ஸ்ட், இந்த மொபைல்ல கொடுக்குற வாட்டர் ப்ரூஃபிங் உண்மையா பொய்யாங்கிறத பாத்திரலாம். ஆக்சுவலா கைஸ், மொபைல்ல கொடுத்துருக்கிற வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாமே ஆக்சுவல் வாட்டர் ப்ரூஃபிங் கிடையாது, அது வாட்டர் ரெசிஸ்டன்ட் மட்டும்தான். வாட்டர் ப்ரூஃபிங்னா ஒரு மொபைல எந்த விதமான ஒரு சிச்சுவேஷன்ல தண்ணிக்குள்ள போட்டு முக்கினாலும் அந்த மொபைல் எந்த பிரச்சனையும் இல்லாம யூஸ் ஆகணும். ஆனா வாட்டர் ரெசிஸ்டன்ட்னா ஒரு ஸ்பெசிபிக்கான கண்டிஷன்ல மட்டும்தான் அந்த மொபைல் சர்வைவ் ஆகும். அதனாலதான் அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஈவன் எந்த ஒரு கம்பெனிக்கும் அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் மேலேயே வாட்டர் ப்ரூஃபிங் நம்பிக்கை இருக்காது. அதனாலதான் அவங்க பாக்ஸுக்கு மேல இந்த மொபைல் ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது கிடையாது. ஆனாலும் நிறைய பேர் வாட்டர் ப்ரூஃபிங் இந்த மொபைல்ல இருக்குன்னு நம்பி வாங்கி ஏமாறதான் செய்யறாங்க. வாட்டர் ப்ரூஃபிங்கை பத்தி இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு உண்மையை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு மொபைல் வாட்டர் ப்ரூஃபிங்னு கிளைம் பண்ணாலும் அது பர்மனன்டான வாட்டர் ப்ரூஃபிங் கிடையாது. ஏன்னா அந்த மொபைலுக்குள்ள வாட்டர் பேக்கேஜ் சீலிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது மொபைலுடைய மதர் போர்டுக்கு பின்னாடி மொபைலுடைய பேனலை சுத்தி ரப்பர் கோட்டிங் கொடுத்து அந்த மொபைல வாட்டர் ப்ரூஃபிங்கா மாத்தி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுவும் காலப்போக்கில் டேமேஜ் ஆகதான் செய்யும். உங்க மொபைல் உடையாம இருந்தாலும் நீங்க எங்கேயாவது கீழே போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சீல் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு டைமும் உங்க மொபைலை நீங்க சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண அதுல ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்னால கூட அந்த வாட்டர் ப்ரூஃபிங்ல கொடுத்துருக்கிற க்ளூஸ் எல்லாமே வீக் ஆகி அந்த வாட்டர் ப்ரூஃபிங் ஆல்ரெடி போயிருக்கவே சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த ஒரு மொபைலுமே 100% வாட்டர் ப்ரூஃபிங் கிடையாது. அப்போனா இந்த கம்பெனிஸ்லாம் கிளைம் பண்றாங்கல்ல IP67 IP68 ரேட்டிங்னு, அதெல்லாம் என்ன ப்ரோன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆக்சுவலா அதுக்கு என்ன மீனிங்னா, IP67 டஸ்ட் ரெசிஸ்டன்ட், IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட். அது எந்த அளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட்னா, இதெல்லாமே லேப்ல ஒரு கிளீன் வாட்டர்ல வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது குறிப்பிட்ட மீட்டருக்கும் குறிப்பிட்ட டெப்த்துக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க எந்த மாதிரியான வாட்டரை யூஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் லேப்ல தான். ஆக்சுவலா ரியல் லைஃப் டெஸ்டிங்னு வரும்போது நீங்க மொபைலை அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுற மாதிரி உங்க வீட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே கைஸ், இப்போ டிஸ்டில்டு வாட்டர்னா என்ன, நார்மல் வாட்டருக்கும் டிஸ்டில்டு வாட்டருக்கும் என்ன வித்தியாசம்னு பாக்குறதுக்கு முன்னாடி தண்ணி பட்டு எதனால ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலா தண்ணியில நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்குங்க, அதாவது மினரல்ஸ் இருக்கும். அதுல உப்புடைய பார்ட்டிகல், அதாவது சால்ட்டுடைய பார்ட்டிகல்ஸும் அதுல கால்சியம், அயன் அண்ட் ஒரு சில தூசியும் இருக்கும். இது போய் அந்த போர்ட்ல படுறதுனால தான் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. ஒருவேளை இந்த தண்ணியில இருந்து இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா அப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. ஸோ இந்த டிஸ்டில்டு வாட்டர்ல எந்த ஒரு மினரல்ஸுமே இருக்காதுங்க. அதனாலதான் இதை யூஸ் பண்ணும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலா டிஸ்டில்டு வாட்டர் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு சாதாரண தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சு நீராவியா மாத்துவாங்க. அந்த நீராவியை திரும்பவும் கூல் டவுன் பண்ணி நார்மல் வாட்டரா மாத்திட்டு திரும்பவும் அதை கொதிக்க வச்சு திரும்பவும் நீராவியா மாத்துவாங்க. இந்த ப்ராசஸ் அவங்க திரும்ப திரும்ப பண்ணும்போது அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ், மினரல்ஸ் எல்லாமே கீழேயே தங்கிடும். அது நீராவியா மாறி போகும்போது அது பியூரான நீர் வேப்பரா தான் போகும். ஸோ அதனால இந்த ப்ராசஸ் மூலியமா டிஸ்டில்டு வாட்டரை கிரியேட் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கலாம், ப்ரோ டிஸ்டில்டு வாட்டருக்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸ் சொல்றீங்களே ப்ரோ, ஒருவேளை இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா, நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு டிஸ்டில்டு வாட்டருக்கு பதிலாக அதை காட்டுறதுக்கு நிறைய செலவு பண்றாங்களான்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலா ஒரு 5 லிட்டர் நல்ல பியூரிஃபை பண்ண டிஸ்டில்டு வாட்டர் வெறும் 250 ரூபா 300 ரூபாய்க்கே கிடைக்குங்க.
ஸோ அதெல்லாம் எடுத்து பக்கெட்ல கொட்டி, அப்படி இல்லைன்னா சில பேர் வீடியோஸ்ல ஒரு நார்மல் வாட்டர் கேன்ல இருந்து தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறமா அதுல மொபைலை முக்குற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த வாட்டர் கேன்ல டிஸ்டில்டு வாட்டரை ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு, ஒருவேளை நம்மளும் மொபைல் இந்த மாதிரி முக்கலாம் போல, நம்மளோட மொபைலுக்கு எதுவும் ஆகாது, நம்மளோட மொபைல் வாட்டர் ப்ரூஃபிங் நினைச்சிட்டு நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்றாங்க. அண்ட் சில போனு ரிப்பேரும் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. இது எல்லாமே எல்லா சிச்சுவேஷன்லயுமே ஒர்க் ஆகாது. கம்பெனிஸே இந்த டிஸ்டில்டு வாட்டரை யூஸ் பண்ணி தாங்க நிறைய வாட்டர் ப்ரூஃபிங் அட்வர்டைஸ்மெண்ட்டே உருவாக்குறாங்க. ஆக்சுவலா நல்லா யோசிச்சு பாருங்களேன். அமெரிக்கால வாட்டர் டெஸ்ட் பண்ண ஒரு ஐபோனுக்கும் சென்னையில நம்ம ஐபோனை வாட்டர்ல முக்கும் போது இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவலா சென்னையில இருக்கிற தண்ணி வேற, டெல்லியில இருக்கிற தண்ணி வேற, அமெரிக்கால இருக்கிற தண்ணி வேற. ஒரு தண்ணியிலையுமே எக்கச்சக்கமான சால்ட் பார்ட்டிகல்ஸ் டிஃபர் ஆகும். அதுல இருக்கிற மினரல்ஸும் நிறையவே டிஃபர் ஆகும். ஒரு தண்ணிக்கும் ஒரு pH வேல்யூ இருக்கும். ஸோ அதனால ஒரு தண்ணியுடைய ரேஷியோவும் மாறனால எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியாது. ஸோ மொபைல் கம்பெனிஸ் எல்லாருமே டிஸ்டைல்டு வாட்டரை யூஸ் பண்ணி தான் வாட்டர் ப்ரூஃபிங் டெஸ்ட் பண்றாங்க. எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளையும் டேமேஜ் பண்றதுல கடல் தண்ணி தாங்க இருக்கிறதுலே டாப்ல இருக்கு. ஆக்சுவலா கடல் தண்ணி தான் இருக்கிறதுலயே எலக்ட்ரானிக்கு ஒரு டேஞ்சரான தண்ணி. கைஸ், எல்லாரும் உங்களை டிஸ்டில்டு வாட்டர் வச்சு ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்லல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மொபைலை பாக்ஸ்ல இருந்து பிரிச்சதுக்கு அப்புறமா அதோடைய சீல் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ டிராப் டெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அதை வாட்டர் டெஸ்ட் வீடியோவை முன்னாடி எடுத்து வச்சிருவாங்க. அந்த டைம்ல அவங்க ஒரு தண்ணிக்குள்ள ஒரு 20 இருந்து 30 நிமிஷம் முக்கி டைமர் உங்ககிட்ட காட்டும் போது அது வாட்டர் ப்ரூஃபிங்கா தான் இருக்கும். அந்த மொபைலை அவங்க ரெகுலர் பேசிஸா யூஸ் பண்ண அந்த வாட்டர் ப்ரூஃபிங் ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் ஆகி போயிடும். அதனால நான் யாரையும் டார்கெட் பண்ணி சொல்லலைங்க, ஆக்சுவல் ட்ரூத்தை தான் சொல்றேன். ஓகே, இப்ப இவ்வளவு சொல்லிட்டேன்ல, அப்ப ஆக்சுவலா தண்ணியில விழுந்த மொபைல் போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிற சொல்யூஷனும் நீங்க கேட்பீங்கன்னு புரியுது. அதையும் நானே சொல்லிடுறேன். உங்களோட மொபைல் ஒருவேளை ஆக்சிடென்டலா தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னா அது ஒர்க் ஆனாலும் சரி இல்ல ஒர்க் ஆகாம போனாலும் சரி, முதல் வேலையை அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா போர்ட்ல கரண்ட் சர்க்கியூட் போயிட்டு இருக்கும் போது அதுல ஏதாவது ஒரு மினரல்ஸ் போய் டச் ஆயிடுச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா உங்களுடைய மொபைல் பவர் கட் பண்றதுதான். ஒருவேளை உங்க மொபைல் தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறமும் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரொம்ப ஷேக் பண்ணாதீங்க. ஏன்னா தண்ணியை வெளியே எடுக்கிறேன்னு நீங்க ஷேக் பண்ணும்போது ஆல்ரெடி படாம இருக்கிற இடத்துல கூட அந்த தண்ணி போய் பட்டு அதுக்கு அப்புறமா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முக்கியமா அந்த தண்ணி ஃபுல்லா காயிற வரைக்கும் சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதனாலையும் போர்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். ஆனா அதையும் தாண்டி இந்த அரிசியில முக்கி வைக்கிறது கைஸ், இந்த அரிசி மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணுங்கிறதுக்கு எந்த ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸுமே கிடையாது. ஸோ இந்த அரிசியில போட்டு வைக்கிறது, பருப்புல போட்டு வைக்கிறதுலாம் இங்க வேணாம். அண்ட் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணாதீங்க. தண்ணியை நீங்க ட்ரை பண்றதுக்கு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி இன்னும் செதறி போய் படக்கூடாத இடத்துல படவும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, மொபைலை ரொம்ப ஷேக் பண்ணாம ஒரு நார்மல் கிளாத்தை வச்சு மேல இருக்கிற எல்லா வாட்டரையும் தொடச்சிட்டு மொபைலை கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல விட்டுருங்க. அதுக்கப்புறமா அது ஆன் ஆகுதோ இல்லையோ சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிட்டு அந்த மொபைலை சர்வீஸ் பண்றதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். சரி, அப்ப நான் தண்ணியை குடிக்கலாமா? இந்த டிஸ்டில்டு வாட்டர்லயே ஒரு சில வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா டிஸ்டில்டு வாட்டரை குடிக்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனா அதுல எந்த ஒரு மினரல்ஸ் பார்ட்டிகல்ஸ் இல்லாதனால அதை நீங்க குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஒருவேளை நீங்க சரியா சாப்பிடாத ஆளா இருந்தா இந்த டிஸ்டில்டு வாட்டரை கண்டினியூஸா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மினரல் டெஃபிஷியன்சி ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே கைஸ், நம்ம வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா வாட்டர் ப்ரூஃபிங்கிறது அது ஆக்சிடென்டலா தண்ணிக்குள்ள விழும்போது டக்குன்னு நம்ம அதை எடுத்துடுறோம்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு தானே தவிர நீங்க அதை வாண்டடா போய் தண்ணிக்குள்ள போடுறதுக்கு கிடையாது. ஒரு வாட்டருக்கும் ஒரு ரேஷியோ இருக்குங்க. உதாரணத்துக்கு ஸ்விம்மிங் பூல் தண்ணியில இருந்து, நமக்கு பெய்கிற மழை தண்ணியில இருந்து, கடல் தண்ணியில இருந்து தேங்கி நிற்கிற குட்டை தண்ணி வரைக்கும் ஒரு வாட்டருக்கும் வேற ரேஷியோ லெவல் இருக்கு. ஸோ எல்லா வாட்டரும் ஒரே வாட்டர் நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒருவேளை உங்க மொபைல் வாங்கின புதுசுல நீங்க தண்ணிக்குள்ள போட்டு உடனே மொபைல் எடுத்திருப்பீங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கும். நாளைக்கு அதுவே வாட்டர் ப்ரூஃபிங்னு நினைச்சிட்டு கடல்ல கொண்டு போய் முக்கிறாதீங்க, உங்க போன் நாசமா போயிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க, உங்க மொபைலை பறி கொடுத்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானால போட்டுக்கங்க. தேங்க்யூ கைஸ்.